ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கோம். ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். கேரட்டை துருவி எடுத்திருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ப்ரெட்டு 6 ப்ரெட் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேஸ் பற்ற வச்சு ஒரு தவாவை வச்சு தேவையான அளவு எண்ணெய், காயெல்லாம் வதக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அது கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகள்லாம் போடணும். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, லேசாக வதங்கினாலே போதும். இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போடலாம், ஒவ்வொரு வெஜிடபிளாக. கட் பண்ணி வச்சுருக்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கிறோம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறோம். துருவி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கிறோம். நல்லா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறோம். நல்லா இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லேசாக வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் இதில் சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கிறோம். அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிளறிக்கணும். எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அதையும் நல்லா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பச்சை வாசமெல்லாம் மசாலா வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே மீடியம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சா நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம அது வரைக்கும் வேகிற வரைக்கும் மீடியம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்க போகிறோம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தூவிக்க போகிறோம் வெஜிடபிள்ஸ் கூட. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெந்துருச்சு. கொத்தமல்லி நல்லா தூவி நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மீடியம் சிம்லேயே வச்சுருக்கணும். நம்ம இப்போ நல்லா வெஜிடபிள்ஸு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணலாம். ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கேஸ் பற்ற வச்சு ஒரு தோசை தவா வச்சுருக்கோம். தோசை தவா காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக பட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரெட் அதில் வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை வச்சுக்கணும். நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும், ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா இப்போ இந்த ப்ரெட்டை அப்படியே நம்ம வச்சுருக்குறோம். ரோஸ்ட் பண்ணதை நம்ம கூட அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வச்சு
கொஞ்சம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சீஸ் எடுத்து வச்சுருக்குறோம். பொடிசாக துருவின சீஸு லைட்டாக இந்த மாதிரி மேலே நம்ம தூவிக்கிறோம். தூவிட்டு நம்ம இன்னொரு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நல்லா அந்த சீஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இதாக அமுங்கிறதுக்காண்டி நம்ம இப்படி மேலே இப்படி வச்சு அமுத்துறோம். அமுத்தணும்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு மசாலா ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணி அது கூட வச்சு அதுக்கு மேலே சீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். நல்லா இதை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை தவாவில் சூடு பண்ணி எடுக்கலாம். அப்போ நமக்கு நல்லாயிருக்கும் சீஸியாக. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ தோசை தவாவில் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். நல்லா இப்படி தோசை கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டால் நல்லா நமக்கு சீஸியாக இருக்கும். சீஸ் போட்டுருக்கிறதுனால நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். நம்ம மீத இருக்கிற எல்லா ப்ரெட் ரோஸ்ட்டையும் இந்த மாதிரி சாண்ட்விச்சையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு.